அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஜூலை 2ஆம் தேதிக்கு பிறகு அசூர வேகத்துடன் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சனி வக்ரகதியில் திரும்பி இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பல விஷயங்களை கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி பகவான். சுகாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானத்தில் நுழைந்து யோகஸ்தான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இன்னும் யோகஸ்தானத்தில் நுழையவில்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவரது நட்பு கிரகமான ராகுவுடன் இணைந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்பி அசுர வேகம் எடுக்கிறாருங்க. வக்ரகதியில் திரும்பி அசுர வேகம் எடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் பொறுமையாக நகரக்கூடிய சனி பகவான் இன்னும் சில மாதங்களில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானமாகிய 6இல் வலுவாக அமரப்போகிறார். அதற்கு முன் தற்போது வக்ரகதியில் வலம் வந்தாலும் முழு ஆட்சி பலத்துடன் வலம் வருவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைந்த நன்மை உண்டு. ஆனால் அதே சமயம் அவர் வக்ரகதியில் திரும்பி சுகஸ்தானத்தை நோக்கி நகருவதால் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு 2 முறை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். இல்லையென்றால் தேவையற்ற அலைச்சலை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகலாம். மற்றபடி அனைத்து காரியமும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான தருணமாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் அசூர வேகம் எடுத்து திரும்புகிறாருங்க. இறுதி தருவாயில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். மிக விரைவில் அவர் யோகஸ்தானமாகிய 6இல் அதீத பலத்துடன் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் அமரப்போகிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்பையும் அபரிவிதமான வளர்ச்சியையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய வகையில் பல அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையிலிருந்தே மிக சிறப்பான வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் தனது பார்வையை 2, 7 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. குடும்பஸ்தானத்தில் பதிப்பதால், தனஸ்தானத்தில் பதிப்பதால் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் விலகும். சப்தமத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே பல வகையில லாபம் உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் யோகஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி முழுமையாக நுழையவில்லை. அதற்காக அசுர வேகம் எடுக்கும் சனி பகவானினுடைய இந்த தருணம் என்பது குடும்பத்தில் குடும்ப வருமானம் உயரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும். உடல்நல ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உணவு பழக்க வழக்கம், உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் செயல்படுவது மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.
வேலை, அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக அனுகூலமான நல்ல மாறுதல். ராகு மற்றும் சனி இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உண்டு. பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்குவதால் இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் சொந்தமாக வீடு, நிலம், வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் அபரிமிதமான வெற்றி கிடைக்கிறது. கடன்களை அடைக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புண்ணிய காரியங்களை மனநிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியான பணிகளில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். சனி மற்றும் ராகு இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவற்றில் மிக சிறப்பான முன்னேற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான மாறுதல் உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் பல்வேறு வகையில குடும்பத்தில் முன்னேற்றத்திற்காக பண வரவை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான யோகம் நிறைந்த மேன்மையை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது என்பதை சனி மற்றும் ராகுவின் இணைவு உறுதிப்படுத்துகிறது. அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. புதிய முதலீடுகளை சற்று துணிந்து மேற்கொள்ளலாம். உற்பத்தி மற்றும் விற்பனை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சிறப்பான மாற்றம் உண்டு. கலைத்துறையில் உங்களது முழு திறமைக்கு உறுதியாக அங்கீகாரம் கிடைக்கும். மற்றவர்களின் திறமையையும் வளர்க்கக்கூடிய வகையில் பயிற்சி நிறுவனம் போன்றவை துவங்குவதோடு மட்டுமல்லாது புதிய படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் கலைத்துறையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சங்கீதம், சினிமா உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தடைகள் விலகி முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உயர் பதவிகளும் கூடுதல் பொறுப்புகளும் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. நினைப்பதை காட்டிலும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அசூர வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ மாணவியரின் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கல்விக்கு குறுக்கீடாக இருக்கக்கூடிய குடும்ப ரீதியான பிரச்சனைகளிலும் நல்ல மாறுதல் உறுதியாக கிடைக்கும். எனவே மாணவர்களின் கல்வி தரம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேம்படும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் குத்தகைக்கு அல்லது சொந்தமாக நிலம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்ற துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது. அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த நெருக்கடிகளும் விலகுகிறது.
மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கும். இயன்றவரை வெள்ளிக்கிழமையில் மதிய வேளையில் யாராதும் ஒருவருக்காவது தீர்க்கக்கூடிய வகையில் உதவி செய்யுங்கள். நல்ல மாற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.